கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praises be to God's holy name today. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவன் தந்திருக்கிறார். God has given us a good Sunday morning. 2025 19ஆம் தேதி. Today is 19th the month of January the year 2025. தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. May God bless this day. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of our message today is விரும்பினது வரும். You will get what you want. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes a heart sick, or a desire fulfilled is a tree of life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவைகள் மட்டுமல்ல, மேலான நோக்கங்களிலும் தேவ செய்கைகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் நேரிடும் பிரச்சனையின் சந்தர்ப்பத்தில் வெறுப்பும் சோர்வும் மிகுதியானதாகும். the children of God will suffer from fatigue and disgust when they have needs, high expectation, divine interventions, expectations and problems. ஆனால் விரும்பினது வரும் வரை காத்திருக்கவும் மகிழ்ந்திருக்கவும் நம்பிக்கையா இருக்கவும் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுவோம். But let us make it a habit to wait and be still, rejoice, stay trusting until you get what you wanted in your life. முதலாவது குறிப்பாக, As my first point, காத்திரு, be still. சங்கீதம் 46:10. Psalms 46 verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. I'll be honored by every nation. I'll be honored throughout the world. அமர்ந்திருந்து தேவ சமூகத்திற்காகவும் பிரசனத்துக்காகவும் காத்திருப்போம். Let us wait for the presence of God. இரண்டாவது குறிப்பாக, As my second point, மகிழ்ந்திரு, let us rejoice always. சங்கீதம் 37:4. Psalms 37 verse 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். Delight yourselves in the Lord, and He will give you the desires of your heart. தேவனால் மாத்திரமே என்றென்றும் மகிழ்ந்திரு. Rejoice that it will happen only through God. மூன்றாவது குறிப்பாக, As my third point, நம்பியிரு. let us trust in the Lord சங்கீதம் always. 28:7. The book of Psalms 28 verse 7. கர்த்தர் என் பெலனும் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். The Lord is my strength and shield. I trust Him with all my heart. He helps me, and my heart is filled with joy. I burst out in songs of thanksgiving. குறிப்பாக, First point, நீயோ நன்மையை காணும் வரை நீரே என் பெலன், என் கேடகம், என் அடைக்கலம், என் வழிகாட்டி என நம்பியிரு. எனவே விரும்பினது கிடைக்கும் வரை தேவனோடு உறவாடி மகிழ்ந்திரு, நம்பிக்கையோடு நமக்குறுதியை பெற்றுக் கொள்வோம். until you experience goodness, trust the Lord is my strength, my shield, my refuge, my guide. Relate to God and rejoice in the Lord until what you get and what you want. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray now. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless everyone who hears His word of God. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.